Hey guys, अस्सलाम वालेकुम. வெல்கம் டு தாஹஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாஹஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா பீஃப் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். நான் 1 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதில் வந்து உப்பு போட்டு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வந்து இது வந்து மட்டன் மசாலா இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து விசில் வைக்க போகிறேன். இதில் நான் வந்து ரொம்ப இந்த பீஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு 5 விசில் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பீஃப் எப்படி இருக்கோ அப்படி பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போட்டு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இது 3மே போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடலாம். வதக்கிட்டு தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் புதினா இது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸோ அதனால் நான் அது போட்டு நல்லா வதக்கிடுறேன். வதக்கிட்ட பிறகு இந்த பீஃப் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து பெப்பர் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.